வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன பரிமளா அண்ட் கோ. பரிமளா அண்ட் கோ இப்படி ஒரு படம் வந்திருக்கா நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட சொல்லும் போது. ஆனா நல்லா தான் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. ஆனா ஏன் இந்த படம் பெருசா எல்லாருக்கும் ரீச் ஆகலன்னு தெரியல நிஜமா. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பரிமளா அண்ட் கோ. இந்த படம் பாண்டியராஜோட படம். பாண்டியராஜ் கடைசி எடுத்த படம் செம்ம ஹிட் ஆச்சு, தலைவன் தலைவி. பட் அதுவே மிக்சட் ரிவ்யூஸ்ல தான் 100 கோடி வரை கலெக்ட் பண்ணிச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜெயராம், ஊர்வசி, சஞ்சனா, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க, அதை தாண்டி சாண்டி, மிஸ்கின், பக்ஸ், சிங்கம் புலி, இப்படி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்குங்க. பெரிய கேஸ்ட். இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய கேஸ்ட்ன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேஸ்ட் நிறைய இருந்தாலும் இந்த படத்துக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா உழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டேரக்டர் ஆகட்டும், இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஆகட்டும், இந்த படத்துல மெயினா நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ ஊர்வசிலாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸா. தட்டி மிஸ்கின் எப்பவுமே சூப்பரா தான் பண்றாரு. இப்போ ஒரு பவர் ஹவுஸாவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது அவரும். அதை தாண்டி சொல்லவே தேவையில்ல, ஜெயராம்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. சாண்டி நல்லா பண்ணியிருக்காங்க. என்னதான் இவ்வளவு பேர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டார்க் காமெடி, அதாவது ஒரு டார்க் ஹியூமர், ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீரியஸான விஷயத்தை எவ்வளவு காமெடியா சொல்ல முடியுன்றது ரொம்ப அழகா எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் பாண்டியராஜ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குலமாவு கோகிலா ஆகட்டும், இல்ல டாக்டர் ஆகட்டும், இது எல்லாமே நெல்சனோட படங்களே நம்ம டார்க் ஹியூமர் பார்த்துட்டு டக்குன்னு வேற ஒரு ஆள் டார்க் ஹியூமர் எடுக்கும் போது எப்படா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவர் எப்பவுமே வேற மாதிரி படங்கள் தான் எடுப்பாரு, ஒரு குடும்ப படம் தான் எடுப்பாரு. ஸோ இதுலயும் குடும்ப படம் தான், குடும்ப படம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா குடும்ப படத்திலே எவ்வளவு அழகா அந்த கதையை இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், பட் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லா பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது மேஜர் டிராபேக்கா நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம். பட் நம்ம மலையாள படம் தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம மலையாள படத்துக்குலாம் சப்போர்ட் பண்றோம், ஆனா தமிழ் படத்துக்கு சப்போர்ட் பண்றதே இல்லை. ஏன்னா இந்த படமும் அந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் நல்லா தான் இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கும். எல்லாரோட ஹியூமர் சென்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டாக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஐயோ, மெயின் கேஸ்டே விட்டாங்க, யோகி பாபு சூப்பரா பண்ணியிருக்காருங்க. அவரும் நல்ல ஒரு கேரக்டர் தான். இந்த படத்துல யாருமே காமெடி பண்ணாமே இல்லைங்க. ஒரு கேரக்டருமே காமெடி அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கு. சென்ட்ராயின் வராரு, அவர் எல்லாருமே காமெடி பண்ற மாதிரி தானே கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு கதைங்க இந்த படத்துல. ஸோ இப்போ நான் அந்த கதையை சொன்னா படம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருந்துடும். ஸோ அதனால நல்ல கதையை சொல்ல முடியல. பட் ஆனா ஒரு கிரைம் த்ரில்லரை ஒரு நல்ல டார்க் ஹியூமரை இன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபேமிலியோட நீங்க போய் பார்க்கலாம். உங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு காமெடி பண்ண ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஆக்சுவலா சம்மர் டைம் ரிலீஸ் ஆக வேண்டியது, சம்மர் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இது. பட் ஓவராலா ஒரு நல்ல படம் தான். இங்க எனக்கு குறை சொல்ற மாதிரி பெருசா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. பட் ஆனா அது கதைக்கு தேவை தான். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா எல்லாருமே பேசணும், திருப்பி திருப்பி நடந்ததே சொல்லுவாங்க. அந்த படத்துலயே ஒரு டைலாக் வரும், பாபநாசம் பாத்தீங்களான்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஓவராலா பரிமளா அண்ட் கோ இந்த படத்துக்கு நம்ம சிலந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.